வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. முதல் பேச்சாளராக மணிவேல் ஐயா கரூர் அவர்களை பேச அழைக்கிறேன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். அதாவதுங்கய்யா, 8ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறேங்க. 8ஆம் பாவகம் அப்படின்னு சொன்னாலே 8ஆம் பாவம் ஆயில் சம்மந்தப்பட்டது குறிக்கிறது. 8ஆம் இடம் புதையல் சம்மந்தப்பட்டது, இன்சூர் சம்மந்தப்பட்டது. அப்போ ஒரு மனிதன் கொலை சம்மந்தப்பட்டது 8ஆம் இடம், தற்கொலை குறுதுண்டுவதும் 8ஆம் இடம். அப்போ இல்லீகலான பணம், அதாவது ஏமாத்துறது அப்படிங்கிறதும் ஒரு 8ஆம் இடத்தை குறிக்கிடும் அப்படி சொல்லக்கூடாது. 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, ஏமாற்றம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. மேச லக்கணத்துக்கு 8 குடையவன் செவ்வாயாக வராரு. அப்போ மேச லக்கணத்துக்கு 8 குடையவன் செவ்வாயாக வரும்போது லக்கணத்திலே உட்காரும்போது என்னாகும்? மேச லக்கணத்துக்கு காலப்புருஷனுக்கு 1ஆம் இடம், 8 குடையவன் செவ்வாய் லக்கணத்திலே உட்காரும்போது நட்பு தான் கிடைக்கும். 8ஆம் இடங்கிறது பிரச்சனைங்கிறது ஒரு நார்மலான அமைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மேச லக்கணத்துக்கு விருச்சிகம் 8 குடையவன் அவன் ஆட்சி விடா வருது. அதனால் ஒரு நார்மலான அமைப்பு, பகைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். மேச லக்கணத்துக்கு 8 குடை 2ஆம் இடத்துல உட்காந்தா, ரிஷிவத்தில் உட்காந்தா என்னன்னா, 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடாது 2ஆம் இடம். அந்த 8 குடை 2ஆம் இடத்துல உட்காரும்போது ஒரு வருமான தடை, பிரச்சனை, சிக்கல். அப்போ இந்த சாதகர் 8 குடை 2ஆம் இடத்துல உட்காந்து பேசும்போது ஒரு வியாபாரமோ ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று பேசும்போது பார்த்தீங்கன்னா விடுக்குன்னு பேசுவார். என்னங்க, டென்ஷன் ஆவார். அப்போ அந்த டென்ஷனை கொடுக்கக்கூடியது 8 குடைவே 2ஆம் இடத்துல இருக்கும்போது அப்படி தான் நடக்கும் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ செவ்வாயின்னு குறிப்பிடும் போது பார்த்திங்கன்னா இளைய சகோதரனும் குறிப்பிடலாம், இளைய சகோதரின்னு குறிப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ 8 குடை 2ஆம் இடத்துல உட்காரும்போது அப்போ நம்ம சுதாரணமாக பேசி, அதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஒரு பப்ளிக்கில் போகிறோம், பப்ளிக்கில் இருக்கும்போது பேச்சு ஆற்றல், பேச்சு திறமை எல்லாமே பொறுமையாக அணுகணும், பொறுமையாக பேசணும், பொறுமையாக செய்யக்கூடிய அப்படி செய்தால் எதையுமே சமாளிக்கலாம், எந்த இதையும் நம்ம வெல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். கோவப்படக்கூடாது. நமக்கு ஒரு கோபமே சுறுசுறுன்னு வருது அப்படின்னு சொன்னாலே கோபத்தை அடக்கிக்கணும். கோபத்தை ஒரு என்ன சொல்லுதுங்க, பொறுமையாக எதையும் செய்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் 8 கூட இருக்கும்போது 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்போ இளைய சகோதரன் இளைய சகோதரி ஸ்தானமே 3ஆம் இடமாக தான் வரும். இப்போங்க இளைய சகோதரன் சகோதரின்னு சொல்லக்கூடிய பாவமே 3ஆம் இடமாக வரும். அந்த மேச லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல 8 கூடையும் உட்காரும்போது காற்று ராசி. அப்போ காற்று ராசிங்கும் போது வாயில் பேசுனா என்ன வரும்? காற்று மொழி தானே வருது. அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் அடக்கி முறையாக வாசிக்கணும், அப்படிங்கிற மாதிரி முறையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதே மேச லக்கணத்துக்கு 8 கூடையவன் விருச்சகம் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாகிறார். அப்போ 4ஆம் இடத்துல நீச்சமாகும் போது என்னென்னா, கடகத்தில் மேச லக்கணத்துக்கு 8 கூடையும் செவ்வாய் கடக லக்கணத்தில் போய் நீச்சமாகிறாரு. அப்போ நீச்சமாகும்போது என்ன சொல்லுதுன்னா, அந்த நீச்சமாக செவ்வாய் ஸ்பீடு கிரகம், அங்கே போய் நீச்சமாகிறாரு. ஆனால் கடக லக்கண அதிபதி சந்திர பகவான் ஸ்பீடு கிரகம். அப்போ ஸ்பீடாக பேசக்கூடிய வார்த்தை, ஸ்பீடாக ஒன்று பண்ணக்கூடிய அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பகவான், அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் ஆயிறாரு சந்திரன் வீட்டில் கடகத்தில். அப்போ நீச்சமாகும்போது பேசக்கூடிய வார்த்தை தடுமாட்டமாக, அப்போ செவ்வாய் சந்திரனுங்கன்னா ஸ்பீடாக பேசுகிறதா, அந்த செவ்வாய் நீச்சமாகும்போது ஸ்பீடை குறைச்சி அதை தடுமாட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி சொல்லலாம். அப்போ லக்கணத்துக்கு 1 மேச லக்கணம் 1, அதே 5 கூட மேச லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சிம்மமாக வருது. 1, 5, 9. அப்போ மேசத்தில் இருந்தாலும் நன்மை கொடுப்பாரு. அதே நேரத்துக்கு சிம்மத்தில் உட்காந்துருக்கும் போது நட்பு வீடு 1, 5, 9. அப்போ சிம்மத்தில் உட்காந்துருக்கும் போதே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துக்கு மேச லக்கணாதிபதி விருச்சிக லக்கணாதிபதி 8 மேசத்தில் உட்கார்ந்தாலும் நன்மை கொடுப்பார், சிம்மத்தில் உட்கார்ந்தாலும் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் நன்மை கொடுப்பார், காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனசா வரும்போதும் அதை நன்மை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது.
அதே நேரத்துக்கு வந்து கன்னியில் போய் உட்காராருங்க. மேச லக்கணத்துக்கு எட்டுக்குடையவன் செவ்வாய் கன்னியில் உட்காரும்போது, கன்னி புதன் வீடாக வரும்போது அது வந்து எப்படின்னா, அந்த கன்னி வந்து புதன் வீடு 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி சம்மந்தப்பட்டது. அதாவதுங்க ஒரு வீட்டுக்கு லோன் போடுவாருங்க. லோன் போட்டால் இது கன்னி லக்கணத்துக்கு 6ஆம் இடம் வரும்போதுங்க, கன்னி லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக வரும்போது அதை அப்போ அப்போ மேச லக்கணத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. அப்போ விருச்சிகமாக வரும். அப்போ அந்த விருச்சிக அதிபதினு சொல்லக்கூடாது 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. அந்த 6ஆம் இடத்துல உட்காரும்போது என்னென்னா கடன், எதிரி, நோய். மேச லக்கணம் லக்கணாதிபதி செவ்வாய், எட்டுக்குடையவனும் செவ்வாய். அப்போ 6ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன, 6ஆம் இடம்னா கடன், எதிரி, நோய் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி பாருங்கள், 6ஆம் இடமா லோன் வாங்குறது, அதனால வந்து பிரச்சனை சிக்கல் மாட்டுறது. ஏன்னா எட்டுக்குடையும் வந்து 6ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. இப்போ நல்ல கிரகம் 6ஆம் இடத்துல உட்காரும்போது எப்படின்னா கடன் வாங்குவார், கடனை நல்லா கட்டி முடிப்பார். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எட்டுக்குடையும் வந்து 6ஆம் இடத்துல உட்காரும்போது கடன் வாங்குவார், கட்ட முடியாத சூழ்நிலை வரும். அந்த ஃபைனான்ஸுக்காரங்களாம் சரி, பேங்க் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதை ரெக்கவரி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் மேச லக்கணத்துக்கு எட்டுக்குடையும் உட்காந்தா. அப்போ மேச லக்கணத்துக்கு வந்து எட்டுக்குடையும் வந்து 7ஆம் இடத்துல உட்காராருங்க. 7ஆம் இடம்னு என்ன, களத்தரம். அப்போ களத்தரம்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த 7 செவ்வாய், 7 வந்து சுக்கிர பகவான். அந்த சுக்கிரப்பன் மனைவியாக இருந்தாலும் மன வருத்தம், பிரச்சனை சிக்கலை, பிரிஞ்சு வாழணும், பிரிஞ்சு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி 8 வந்து 7ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. அப்போ பெண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு 7ஆம் இடத்துல வந்து அப்போ 8 உட்காரும்போது எப்படின்னா மனைவி சார்ந்த உறவு, பிரிவினை, பிரிஞ்சு இருக்கிறது, பிரிஞ்சு வாழறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பை அவர் கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ 8ஆம் இடத்துலேயே வந்து விருச்சிக லக்கணாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துலேயே ஆட்சி பெறாரு. அப்போ 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றால் விருச்சிக லக்கண அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பண்ணார். மேசம் 8 ஆட்சி பெறும்போது நீண்ட ஆயுளாக இருக்கும், நீண்ட ஆயுளாக வாழக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதே 8 சொல்லக்கூடாது. மேச லக்கணத்துக்கு 8 செவ்வாய், மேச லக்கணத்துக்கு 8 செவ்வாய் தனுசில் உட்காரார். அப்போ தனுசுன்னா என்னங்க, லக்கணாதிபதி 1, 5, 9. அப்போ 9 1, 5, 9 வர்றாரு. அப்போ நல்ல அமைப்பு. மேச லக்கணத்துக்கு 8 நல்லதை பண்ணுவார் செவ்வாய். அதாவது பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்துக்கு நல்லது செய்வார், அதே 9ஆம் இடத்துக்கும் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேச லக்கணத்துக்கு 8 செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறாரு. அப்போ மகரமும் நல்லா இருக்கும், மகரத்தை சம்மந்தப்பட்டதும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. மேச லக்கணத்துக்கு 8 11ஆம் இடத்துல உட்காந்து, 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு, பேங்க் சேவிங் லாக்கரு, நம்ம பேங்கில் என்ன அமௌண்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து 11ஆம் இடமாக வரும். அப்போ அந்த 8 11ஆம் இடத்துல வந்து கும்பத்தில் உட்காரும்போது அப்போ பேங்கில் இருக்கிற பணம்லாம் எடுக்கிற மாதிரி வரும், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் எடுக்கிற மாதிரியும், 11ஆம் இடத்துல நகை நட்டு ஆடையாக வரணும் எதாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ இப்போ 8 வந்து 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடங்கிறது சயனா போகம்னு சொல்லக்கூடாது. தூக்கம், ஒரு காலையில் நம்ம தூங்கினா தெளிவான எண்ணம் வரக்கூடியதெல்லாம் 12ஆம் இடம் சொல்லக்கூடாது. பாருங்கள், ஒரு மனிதன் நல்லா தூங்கி தெளிவாக எந்திரிச்சான்னு வச்சுக்க, காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான், அன்றைக்கி நடக்கிற காரியம் பூராமே நல்லாயிருக்கும். அது சொல்லலாம் 12ஆம் இடத்துல உட்காரும்போது. அதில் 12ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கணும், செவ்வாயோட சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும். அந்த 12ஆம் இடம் மேச லக்கணத்துக்கு 12ஆம் இடம் தான் கடலாக இருக்கும். கடல் கடந்து போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் போய் வசிக்கிறது, வெளிநாட்டில் வேலை உத்தியோகத்துக்காக வெளிநாடு கடல் கடந்து போயிட்டு வர்றதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிற 8 வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லதை கொடுக்கும். அதே வந்து 12 குரு ஆட்சி பெற்றிருந்தாலுமே வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்கிறது, நகை நட்டு ஆடை நல்லா சம்பாதிக்கிறது கூட வாய்ப்பெல்லாம் அவருக்கு நிறையா வரும்னு சொல்லலாம். அதே நேரத்துக்கு ரிஷு லக்கணத்துக்கு வந்து 8 சொல்லக்கூடாதுங்க. அதான் ரிஷு லக்கணத்துக்கு 8 வந்து குரு பகவானே வரார். குரு பகவானா குழந்தைக்கு காரகர், பொண்ணு புகை நகை நட்ட ஆடையனுக்கும் குரு பகவான காரணம் வரார். அப்போ ரிஷு லக்கணத்துக்கு வந்து 11 ரிஷு லக்கணத்தில் லக்கணாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறாரு. அப்போ 8 11ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறாரு. அந்த 11 குரு லக்கணத்துக்கு 8 அப்போ குருவாக வராரு. குருன்னு சொல்லக்கூடாது. 8 வந்து லக்கணத்தில் இருந்தால் என்ன பக்கம், குரு பகவான். அப்போ காரக பாவநாசி, அதாவது வந்து
அதான் குரு அணி சுக்கிர அணி அப்படிங்கிற ஒரு ரெண்டு இருக்குது. அதில் வந்து சுக்கிர வீட்டில் வந்து குரு அப்போ இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண நட்பு சாதாரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து அப்போ குரு உட்காராரு. குருன்னு சொல்லக்கூடாது புதன் வீட்டில் உட்காரும்போது நார்மலான நட்பு, நார்மலான ஒரு அமைப்பு. அப்படி 2ஆம் இடங்கிறது ரிஷபத்துக்கு தனம், குடும்ப, வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துல உட்காரும்போது குரு உட்காரும்போது அவங்களுக்கு எண்ணமாக போகும். நகை நட்டு, ஆடை ஆவரணம் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனநிலையெல்லாம் போயிட்டுருக்கும். குருன்னா பணம் சம்மந்தப்பட்டது, குழந்தைக்கு காரகர். அப்போ குரு சம்மந்தப்பட்ட குருமார்களோட அப்போ ரிஷப லக்னத்துக்கு குரு 2ஆம் இடத்துல இது வந்துங்க சுக்கிரனுங்கிறது அசுரகுரு, இவர் தேவகுரு. அப்போ ஒரு வீட்டில் இருக்கும்போது அப்படி இருக்கும்போது 2ஆம் இடத்துல அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. அப்போ ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடம் கடகமாக வரும். அந்த 8 குடைன்னு சொல்லக்கூடாது 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறாரு. அப்போ உச்சம் பெறும்போது அப்போ ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு உச்சம் பெறும்போது 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம், நல்ல நம்பிக்கை அப்படிலாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 3ஆம் இடத்துல வந்து குரு உச்சம் பெறும்போது குரு யாருங்க? குழந்தைக்கு காரகர். குழந்தை, நகை நட்டு, ஆடை, அதுக்கும் அவருக்கே காரணம் வராரு. அப்போ குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கடக லக்கணத்தில் வந்து குரு உச்சம் பெறும்போது தெளிவாக இருப்பாங்க. அந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ரொம்ப ஸ்பீடு பாட்டி. கடகமாக இருக்கா, சந்திரனோட வீடா, நல்ல ஸ்பீடாக இருப்பாங்க, நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து உட்காந்து இருக்கும் 8 குடை 3ஆம் இடத்துல உட்காரும்போது. 8 குடையும் சொல்லக்கூடாது 4ஆம் இடத்துல உட்கார். அப்போ 8 குடையும் சொல்லக்கூடாது 4ஆம் இடத்துல உட்காரும்போது 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை அப்படி சொல்லக்கூடாது. அது சிம்மமாக வருது. அப்போ சூரியனோட வீடாக இருக்குது. நல்லா பாருங்கள், அந்த 8 குடை 4ஆம் இடத்துல உட்காரும்போது அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் போது அந்த குழந்தைகளாகட்டும் 4ஆம் இடமாகட்டும் வண்டி, வாகன, வீடு, மனை, சொத்து, சுகம் பாருங்கள். கவர்மெண்டில் லோன் போட்டு வீடு கட்டி நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா அது காலபுருஷனுக்கு வந்து 5ஆம் இடம் வரும். இந்த ரிஷபத்துக்கு 4ஆம் இடம் வரும்போது கவர்மெண்ட் சம்மந்தப்படுது. நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கவர்மெண்ட்டில் லோன் கேட்டு போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லோனு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்துக்கு வந்து அப்போ 5ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. எப்படின்னா அப்போ ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல 8 குடை 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள்னு சொல்லக்கூடாது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், குழந்தைகள், குலதெய்வம்னு சொல்லக்கூடாது. 5ஆம் இடம் 5ஆம் இடம் வந்து புதன் வீடாக இருக்குது. அப்போ 5ஆம் இடம் புதன் வீடாக இருக்குது. அப்போ சுக்கிரனுக்கு வந்து நட்பு தான். புதனும் அந்த நட்பாக இருக்கனால அந்த 5ஆம் இடத்துல போய் உட்காரும்பொழுது 5ஆம் இடத்துல உட்காரும்போது நல்ல ஒரு அமைப்பு, நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ சுக்கிரனுக்கு வந்து 6ஆம் இடம் சொந்த வீடு, ஆட்சி வீடு. 6ஆம் இடங்கிறது வந்து சொந்த வீடு, ஆட்சி வீடு அப்படி சொல்கிறது. காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் மனைவி சார்ந்த உறவு, கணவர் சார்ந்த உறவு அப்படிங்கிறத சொல்லுது. அந்த இடத்துக்கு அந்த 7ஆம் இடம். அங்கே போய் 8 குடை உட்காந்துன்னு வச்சுக்கேன். 6ஆம் இடத்துல வந்து 8 குடைவே உட்காரக்கூடாது. 6ஆம் இடங்கிறது பொதுவாக சொல்லப்போனால் வயிறு சம்மந்தப்பட்டது. 6ஆம் இடங்கிறது கடன், எதிரி, நோய். அது சுக்கிரன் வீடாக இருக்கும்போது 6ஆம் இடம் எதுக்கு கடை வாங்குறாங்க? சொகுசாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, என்ஜாயா, வண்டி வாகனத்தில் வெளியூர் போகிறது, வெளியில் வர்றது, சொகுசு வண்டி, சுக்கிரனால என்னங்கிறது சொகுசு வண்டி, சொகுசு காரு, இந்த மாதிரி வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடங்கிறது லோனு போட்டு வாங்குறதுக்கு. ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது விருச்சிகமாக வரும். ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. அப்போ கலத்தரம் சொல்லக்கூடாது. ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலத்தரம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த 8ஆம் இடத்துல வந்து அந்த 8ஆம் இடத்துல 8 கூட வந்து மனைவி சார்ந்த உறவு சம்மந்த பிரிவினை கொடுக்கும். அந்த பிரிவினை சம்மந்தப்பட்டதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி சொல்லலாம். அதே நேரத்துக்கு வந்து அப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடம் விருச்சிகமாக வரும். அதே நேரத்துக்கு 8ஆம் இடமாக குருவாக வருதா? அப்போ ரிஷப லக்னத்துக்கு 8 கூடயும் குரு ஆட்சி பெற்றிருக்காரு. ஆட்சி பெற்றிருக்கும் போது நல்ல அமைப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 8ஆம் இடம்னா ஆயில் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல வந்து குரு நீச்சம். 9ஆம் இடத்துல வந்து குரு நீச்சம் ஆகிறாரு. அப்போ 8 கூடையும் சொல்லக்கூடாது. 8க்கும் 11 கூடையும் குருவாக வராரு. அந்த 8க்கும் 11 கூடையும் குருவாக வந்து 9ஆம் இடத்துல போய் அவர் நீச்சம் ஆகிறாரு. எப்படி? 8க்கும் 9ஆம் இடம் 8 கூடையும் குரு 9ஆம் இடத்துல உட்காந்தா 9ஆம் இடம் சொல்லக்கூடாது தகப்பன் சார்ந்த உறவு, தகப்பன் சம்மந்தப்பட்ட அப்படிங்கிற மாதிரி உறவு. அவன் 8 கூடையும் வந்து 9ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. இப்போ அவங்கள கேட்டோம்னு வச்சுங்க, இப்போங்க எங்கள் அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட சொத்து சோத்துக்கெலாம் நாங்கள் போகிறது இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி அப்போ 9ஆம் இடத்துல அதை நீச்சம் மாறினாலும் அந்த மாதிரி இருக்குது லக்கணத்துக்கு. அப்புறம் 10ஆம் இடத்துல 8 கூடையும் உட்கார 10ஆம் இடம் சொல்லக்கூடாது பதவி சம்மந்தப்பட்ட உயர்கல்வி, அதாவது வேலை உத்தியோகம், அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே 10ஆம் இடத்துக்கு குறிப்பிடும். அப்போ 10ஆம் இடத்துல குரு வரும்போது நார்மலான அரசு சம்மந்தப்பட்டது, அரசு அதிகாரி, மேசரட்டு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ லக்கணத்துக்கு 11 அதாவது லக்கணத்துக்கு அதை
ரிஷபத்துக்கு 8 குடையவனும் குரு, 11 குடையும் குரு, 11ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. அப்போ சுக்கிரனும் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். அப்போ அதாவது தேவகுரு வீட்டில் அசுரகுரு உச்சம் பெறுவார். அப்போ நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ ரிஷபத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து அப்போ 8 குடையும் வரும்போது 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம் அப்படி சொல்லக்கூடாது. அது சரராசியாக இருக்குது. ஸ்பீடாக போகிறது, ஸ்பீடாக வர்றது, வெளிநாடு போகிறது அமைப்புலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே என்னதுக்கு மிதுனங்கிறது வந்து புதனோட வீடு. அந்த மிதுனத்துக்கு புதன் யாருங்க? 8 குடையவே மகரமாக வரும். அது சனி பகவான் வருவார். ஆயிலுக்காரனே வர்றாரு. மிதுனத்துக்கு 8 குடையவன் வந்து சனி ஆயிலுக்காரனே வரும்போது அந்த ஆயிலுக்காரகன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றனா அவருக்கு நீண்ட ஆயிலுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே மிதுன லக்கணத்தில் 8 குடையன் வந்து உட்காந்து என்னங்க, புதன் வீட்டில் சனி உட்காந்தா என்னங்க, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு மனக்குழப்பம். அப்போ புதனை சட்டம் நுணுக்கமெல்லாம் பேசக்கூடிய ஒரு சனி உட்காந்து என்ன மந்தக்காரனா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருங்க, மூளை வேலை செய்யாதுங்க. அப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு என்ன பேசுகிறது என்ன. இப்போ புதனாலே பேசுறது, சட்டம், வக்கீல், அந்த மாதிரி ஒரு அப்போ வந்து அந்த மாதிரி பேசக்கூடியது மிதுனாக வரும். அங்கே போய் சனி உட்காந்து எப்படி இருக்கும், மந்தக்காரங்க, மூளையே வேலை செய்யலைங்க. இப்போ கோர்ட்டுக்கு போனாலே என்னால் வாதாட முடியலைங்க, எனக்கு எடுக்க அதாவது எப்படின்னா ஒரு நோட்டு கட்டே எடுக்கிறேன்னு வச்சுக்க, ஒரு ஃபைல் எடுக்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி மந்தம் வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல சனி உட்காந்து எப்படிங்க, கடக லக்கணத்தில். அப்போ மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல 8 குடைவி, மிதுனத்துக்கு 8 குடைவி 2ஆம் இடத்துல உட்காரும்போது கடகம் வந்து ஸ்பீடு கிரகமா, சந்திர பகவான் வந்து ஸ்பீடாக போவாரா, எதையுமே ஸ்பீடாக மூவ்மெண்ட் பண்ணுவாரா, 27 நாளில் வந்து 12 கடத்தையும் சுற்றிட்டு வரவர். அப்படி அந்த சுற்றிட்டு வர ஒரு வீட்டில் போய் சனி பகவான் உட்காந்து எப்படி இருக்கும், அங்கே சனி நட்சத்திரம் இருக்கும், பூச நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. அங்கே போய் உட்காந்துனா அப்படியே ஆஃப் ஆயிடுவார், ஸ்பீடெல்லாம் ஆஃப் பண்ணிடுவார், ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக முடியாது. அப்போ சந்திர பகவானுக்கு 2ஆம் இடம், அப்போ தனம் குடும்பம் வருமானத்தில் அந்த 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 2ஆம் இடத்துல போய் உட்காரும்போது சனி பகவான் ஆஃப் ஆயிடுவார். 3ஆம் இடங்கிறது தகுதியும் வீரியம். மிதுனத்துக்கு 3 குடையும் வந்து சூரியனாக இருக்கார். சூரியன்னா என்னங்க, நெருப்பு கரைக்கும், நல்ல ஸ்பீடு பாட்டி, அரசு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல சனி பகவானை உட்காந்து என்ன பண்ணும், சனி பகவானா மந்தக்காரனா பாருங்கள், அரசு சம்மந்தப்பட்டது அந்த 3ஆம் இடத்துல. இப்போ ஒருத்தர் சாதத்தில் உட்காரும்போது அவர் பாருங்கள் அன்றைக்கி ஒர்க்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் எல்லாமே தடைப்படும். அப்போ மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல 8 குடையும் 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை அப்படின்னு சொல்லக்கூடாது 4ஆம் இடம். அப்போ பாருங்கள் சனி போய் உட்காந்தோன்னா பழைய வீட்டுக்கு லோன் வாங்குறது, பழைய வீடு சம்மந்தப்படுது, பழைய இடிக்கிற வீட்டுக்கு லோன் வாங்கி அதை கட்டி ஒன்று பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. மிதுன லக்கணத்துக்கு 8ஆம் இடம். அப்போ 8 குடையும் சொல்லக்கூடாது. 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்க. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை. அப்போ அந்த 5ஆம் இடத்துல பூர்வத்து புண்ணியத்தை கெடுப்பாருங்க சனி என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு அமைப்பு இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. மிதுன லக்கணத்தை வந்து 6ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, விருச்சிகமாக வரும். அந்த 6 குடையும் வந்து விருச்சிகமாக இருக்கும். விருச்சிகம் வந்து செவ்வாய் வீடாக இருக்குது. அப்போ சனி பகவான் வந்து விருச்சத்தில் உட்காரும்போது நட்புங்கிறது ஒரு நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து 8 குடையுமே உட்காரக்கூடாது சனி பகவான். பாருங்கள், பெண்ணாக இருந்தாலும் சரி 7ஆம் இடத்துல வந்து சனி உட்காரக்கூடாது. அதே ஆணாக இருந்தாலும் சரி 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உட்காரக்கூடாது, மந்தகாரகன். பாருங்கள், 7ஆம் இடத்துல சனி வந்து உட்காந்தானாலே லேட் மேரேஜு, 28 வயசு, 29 வயசு இப்படிங்கிற மாதிரி நான் நிறையா சாதகம் பார்த்துக்கிறேன். இதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து கேதோ, 5ஆம் இடத்துல ராகு உட்காந்தாலே அந்த மாதிரி குழந்தை பாக்கியம், குழந்தை சம்மந்தப்பட்டதில் அந்த மாதிரி பிரச்சனை சிக்கலை கொடுத்துட்டு போயிட்டு அது மாதிரி இருக்குது அப்படின்னு. 8ஆம் இடமா ஆயுள்காரகன். அப்போ 8ஆம் இடத்துல மிதுன லக்கணத்துக்கு 8ஆம் இடம் புதன் வீடு, அப்போ சனி வீடாக வருது. அந்த 8ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது நீண்ட ஆயிலாக இருக்கும் அந்த மனிதனுக்கு வந்து. அப்போ 8 குடையும் வந்து ஆட்சி பெறும்போது அவருக்கு நீண்ட ஆயிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்போ 9ஆம் இடம், 8 குடையும் சொல்லக்கூடாது, 9ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. 9ஆம் இடம் சொல்லக்கூடாது, தகப்பன் சார்ந்த உறவு, தகப்பன் சம்மந்தப்பட்டதில். அப்போ 8 குடையும் போய் உட்காரும்போது தகப்பன் சம்மந்தப்பட்டது, அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரிங்க, அந்த உறவில் வந்து துண்டிக்கப்படும், அதில் வந்து பிரச்சனை சிக்கலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. அப்போ மிதுன லக்கணத்துக்கு வந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடாது. அப்போ 9ஆம் இடம் சனி பகவான் தான். 9ஆம் இடம் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடாது. அந்த சனியை எப்படி ஆட்சி பெற்றிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ மிதுன லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சனி. 10ஆம் இடம்னா என்ன, அப்போ 10ஆம் இடம் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட செய்யக்கூடிய இடத்துல. அப்போ சனி பகவான் உட்காந்துனா மந்தகாரகன், தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் வரும்போதும் அப்படி தானே
அந்த ஜனன காலத்தில் அந்த சனி இருக்கும்போது சரி மந்தமாக இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா தொழில் பண்ணப்பா, நீ சம்பளத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த சனி வந்து உட்காரும்போது, கோச்சாரத்தில் உட்காரும் போதும் சரி, ஜனன காலத்தில் உட்காரும் போதும் சரி, அந்த தொழிலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படி போவாங்க சொல்லுது. மிதுன லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல உட்காரார். 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு, பேங்கு சம்மந்தப்பட்டது, உல்லாசம், சந்தோஷம், பிரியம். அப்படிங்கும்போது ஒரு ஊருக்கு வெளியூர் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆனால் அந்த சனி வந்து உட்காரும்போது வெளியில் போகிறது, நண்பர் கூட்டாளிகளோட பேச்சுவார்த்தை அதெல்லாமே கட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து, அதாவது ரிஷபத்தில் வந்து சனி 12ஆம் இடங்கிறது ஐனா சைனா போகும்னு சொல்லக்கூடாது, 12 கூடையும் சொல்லக்கூடாது. உட்காரும் போது என்ன சொல்லுது, அப்போ நைட்டு பார்த்திங்கன்னா தூங்க முடியாது, நிம்மதியான தூக்க முடியாது, ஓல்ட்டிக்கிட்டே இருக்குது. பழைய ஞாபகம், பழைய நினைவுகள் ஏதோ வந்து மைண்டில் வந்து அப்செட் ஆகும்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடக லக்கணத்துக்கு வந்து 8 கூடையும் சொல்லக்கூடாது. கடக லக்கணத்துக்கு 8 கூடையவனும் சனி பகவானாக இருக்கார். அதாவதுங்க சிம்ம லக்கணத்துக்கு சனி பகவான், கடக லக்கணத்துக்கு சனி பகவான். இவர் வந்து என்ன சொல்லுது, நட்பு இல்லை கிடையவே கிடையாதுங்க, பகை தான், பிரச்சனை சிக்கலை தான் ஓடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே நேரத்துக்கு கடக லக்கணத்துக்கு வந்து எப்படிங்க, கடக லக்கணத்துக்கு 8 கூடையும் சனி பகவான் கும்பமாக வரும். கடக லக்கணத்துக்கு அதிபதி சனி 8 கூடையவனு சொல்லக்கூடாது. 2ஆம் லக்கணத்திலே வந்து உட்காந்தா பாருங்கள், கடக லக்கணம், லக்கணாதிபதி சந்திரன், ரொம்ப ஸ்பீடு கிரகம் என்னங்க, அந்த ஸ்பீடு படத்தில் வந்து சனி பகவான் உட்காந்து எல்லாமே மந்தமாகும். இப்போ ஸ்பீடு குறையும், மந்தத்தன்மையை கொடுக்கும், இன்றைக்கி வேணால் பார்க்கலாம், யோசனை பண்ணி செய்யலாம். சனி பகவான் எப்படின்னா காலு கொஞ்சம் ஊனமாக இருக்கும், அவர் மெதுவாக தான் போவார், அவசரப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கடகங்கிறது வந்து சந்திரன் ஸ்பீடு பாட்டிங்க, ரொம்ப ஸ்பீடாக போவார். 27 நாளில் சுற்றி வரக்கூடிய கிரகம். அங்கே போய் சனி உட்காரும் போது மந்தத்தை கொடுக்கும். அதே நேரத்துக்கு கடகத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உட்காரார். 2ஆம் இடம் வந்து சிம்மமாக இருக்குது. சிம்மன்னா பகை விடுங்க, சூரியனும் சனியும் வந்து பகை. அப்படிங்கும்போது அங்கே வந்து மந்தத்தை கொடுக்கும், நட்பு இல்லாமல் போகும். அப்போ அதே நேரத்துக்கு கடகத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உட்காரும்போது, 3ஆம் இடங்கிறது தகுதியும் வீரியும் சொல்லக்கூடிய இடத்துல போய் சனி உட்காரக்கூடாதுங்க. அவன் உட்காந்தாலே எப்படிங்க, சனி 3ஆம் தகுதி வீட்டில் போய் எப்படி உட்காருது, தகுதியுமே போயிருங்க. நைட்டில் கனவுல உட்காந்துருப்பார், நாளைக்கு போய் இந்த வேலையை முடிக்கணும், அதுக்கு போகணும், அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பார். 3ஆம் இடத்துல சனி கோச்சாரத்தில் வரும்போதும் சரி, ஜனன காலத்தில் இருக்கும்போதும் சரி, அவர் வந்து எதையும் நினச்ச காரியத்தை முடிக்க முடியாது. கடக லக்கணத்துக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்துல வந்து சனி, 4ஆம் இடத்துல வந்து சனி உட்காரும்போது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை, அப்படி அந்த வகையில் வந்து சனி உட்காரக்கூடாது. அப்போ சனினாலே பிரச்சனை சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு. அப்போ பழைய வீடு வேலை பார்க்குறது, பழசு, பழைய வண்டி, பழைய காரு. 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை, கார், சொகுசு வண்டி எல்லாமே 4ஆம் இடம் தான். அவர் போய் புது வண்டி வாங்கிட்டு வாயான்னு சொன்னால் பழைய வண்டி வாங்கிட்டு வந்து நிற்பார், ஆர்சிபி கூட நிற்பார். என்னையா அந்த பழைய வண்டி வாங்கிட்டு வேணா, 4ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன பண்ணுறதும், பழைய வண்டி, பழைய வாகனம் தான் வாங்கணும். அம்மானால கொஞ்சம் மன வருத்தம், அப்போ அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் பிரச்சனை சிக்கல் ஓடும். அதே கடக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் நீச்சமாகறாரா, அதாவது ரிஷபத்தில் வந்து உச்சமாகறாரு. அதுக்கு 7ஆம் வீட்டில் வந்து சந்திரன் வந்து நீச்சமாகறாரு. அப்போ பாருங்க, பூர்வ புண்ணியம். கடக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாகறாரு. அங்கே போய் சனி இருந்தால் எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது 5ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது அப்போ குரு வீடாக இருக்குது. 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி. அப்போ அந்த இதே 5ஆம் இடத்துல சனி உட்காந்து அது செவ்வாய் ஓடாறதுனால ஒன்றும் மனசுக்குள்ளே குழப்பங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும். டாக்டர் போய் செக்அப் பண்ணி பார்ப்பாங்க, உடம்புல ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மாத்திரை மருந்து கொடுத்தா நல்லா ஆகும், ஆனால் உடனே வந்து தொந்தரவு கொடுக்கும். அதே நேரத்துக்கு வந்து 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி. 6ஆம் இடம் வந்து குரு வீடாக இருக்குது. 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் 8 கூடையும் உட்காராருன்னா 6ஆம் இடம் நோய், கடன். அப்போ நல்லா சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். அந்த கோச்சாரத்தில் சனி வரும்போதும் சரி, அப்போ 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்தா நல்லா சாப்பிட்டவங்க உடம்பு சரியில்லை, உடம்புக்கு சாப்பிட்டது செரிமானம் ஆகலை, அந்த மாதிரியாத கூட வைத்தியம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ 8ஆம் இடத்துலேயே ஆட்சி படும்போது ஆயில் நீண்ட ஆயிலோடு இருக்கும், நல்ல தன்மையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த குண்டாவெலாம் இருக்க மாட்டாங்க, குச்சியாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா சுறுசுறுப்பாக போகிறது, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி வாய்ப்பு அதெல்லாம் வந்து நிறையா இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது. அதே நேரத்துக்கு 8 கூடையும் ஆட்சி பண்ணால் ஆயில் சம்மந்தப்படுத்தி இருக்கும். 9ஆம் இடத்துல சனி, 8 கூடையும் வந்து 9ஆம் இடத்துல 9 தகப்பன் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை சிக்கல் ஓடும் சனி. அந்த சனி வந்து அப்போ கும்பத்தில் 3 நட்சத்திரம் எங்கே அவிட்டம், சதயம், பூரட்டாதி, அந்த எந்தெந்த நட்சத்திரம் உட்காந்துரும் அதுக்கு தகுந்த மாதிரி கடகத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்துக்கு வந்து 10ஆம் இடம், 9ஆம் இடம் அந்த மாதிரி இருக்குது. 10ஆம் இடம்னா மேசமாக இருக்கும். இப்போ 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் என்ன சொல்கிறார், நீச்சமாகிறார். 8 கூடையவன் சொல்லக்கூடாது. சனி பகவான் 10ஆம் இடத்துல மேசத்தில் வந்து அசுனியில் நீச்சமாகிறாரு. அப்போ எப்படின்னா 8 கூடை நீச்சமாகும் போது நல்லதாக இருக்கும். அதாவது நல்ல பலன், உச்சம், ஆட்சி அதெல்லாம் வரக்கூடாது. அதுவும் நாளாக 10ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்துக்கு 11ஆம் இடம் சொல்கிறது, கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடம் ரிஷபமாக வரும்.
அப்போ 11ஆம் இடம்னு சொல்லக்கூடாது சனி பகவான் சொல்லக்கூடாது நார்மலான பலன் தான் இருக்குது அப்படி சொல்கிறது. கடக லக்கணத்துக்கு அதே அதாவது அந்த அந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடாது அயன சயன போகம் அப்படி சொல்லக்கூடாது. 12ஆம் இடத்துல வந்து அது சனி பகவான் 8 கூட உட்காருறது தூக்கம் கெடும், அதனால் பிரச்சனை சிக்கல் 2 நாள் தூக்கங்கிறது 3 நாள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் சொல்லக்கூடாது. சிம்ம லக்கணம் அடுத்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு 8 கூடையும் சொல்லக்கூடாது யாருங்க? குரு பகவானாக வருவார். 8 கூடையும் சொல்லக்கூடாது குரு பகவானாக வருவார். குரு பகவான் என்ன? 5 குடையவனும் குரு, 8 குடையவனும் குரு. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தைன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்து 5 குடையும் குருவாக வந்து லக்கணத்திலே உட்காரும்போது நல்ல அமைப்பு, மைண்டு வேலை செய்யுங்க, தெளிவாக இருக்கும். அதாவது ஞானிகளை குருமார்களை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. 5ஆம் இடம் சிம்ம லக்கணத்துக்கு 5 குடையும் குருவா? குருன்னா என்ன சொல்லுதுங்க? குருமார்கள். இப்போ பாருங்கள் நம்ம சோசியரெல்லாம் ஒன்றா சந்திக்கிறோம்ல, இதெல்லாம் குருமார்களுங்க. அப்போ சிம்மலத்துக்கு 5ஆம் இடம் குருவார் வரும்போது குருமார்களை சந்திக்கிறது, கோயிலுக்கு போகிறது, கோயில் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். சோதிட புயல் திரு சதீஷ்குமார் ஐயா கொடுமுடி வாருங்கள், வாழ்க 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 வர முடியும் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடாது குரு பகவானாக இருக்கார். குரு பகவான் சொல்லக்கூடாது நல்ல ஒரு தன்மை கொடுக்கறது. பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெளியூரில் இருப்பாருங்க, ஆனால் அந்த பூர்வத்துக்கு போனான்னா அவருக்கு மன ஆத்ம திருப்தியாக இருக்கும், சந்தோஷப்படுவார். ஏன்னா சிம்ம லக்கணத்துக்கு 5 கூடையும் குருவா? அப்போ குரு அந்த அந்த பூர்வ புண்ணியத்துக்கு போகும்போது சொல்லுவார், வெளியூர் வெளிநாட்டில் வந்து குடியிருப்பார், ஆனால் அந்த பூர்வத்தில் போகும்போது சந்தோஷம். பார்த்திங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணி வெளிநாட்டு இருப்பார், அந்த குழந்தைகளோடு போகும்போது அந்த பூர்வத்திலே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணுங்கிற ஒரு எண்ணம் அந்த மாதிரி வரும். 8 கூடையுமே குருவாக வராரு, 5 கூடையும் குருவார வரும்போது அதே நேரத்துக்கு அந்த சிம்ம லக்கணத்துக்கு 5 கூடையும் குரு 6ஆம் இடத்துல போய் நீச்சம். 6ஆம் இடங்கிறது நோய் கடன் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது 6ஆம் இடம். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு 6ஆம் இடம் அதையும் குறிப்பிடக்கூடிய இருக்குது. அப்போ அந்த 8 கூடையும் வந்து 7ஆம் இடத்துல உட்காராரு. 7ஆம் இடம் சொல்லக்கூடாது குரு வந்து ரொம்ப வந்து இப்போ 7ஆம் இடம்னா கலத்திரம், மனைவி சார்ந்த உறவு, கணவன் சார்ந்த உறவு, அந்த உறவில் வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாரு, நார்மலாக போயிடுவாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ 8 கூடையும் சொல்லக்கூடாது 8ஆம் இடத்துல ஆட்சி பெறார். சிம்மத்துக்கு 8 கூடையும் குரு 8ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. ஆயில் சம்மந்தப்படுது பாருங்கள். சில பேர் வந்துங்க வயசான காலத்தில் வந்து அந்த அம்மா கேட்கும், எங்கள் கணவருங்க மண்டுக்கிட்டே இருக்காருங்க, என்ன பண்ணுறதுனே புரியல, இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்றிருந்தாலே நல்ல நிலைமை, அவர் வந்து நல்லா இருக்கும்போதே ஆயில் போயிடும். இப்போ ரிஷவும் வருங்க, அது காலை வீடாக இருக்குது. ரிஷவும் காலை வீடாக இருக்கும்போது எப்படின்னா, அப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஐயா 2 பேத்துக்கு வயசாயிருச்சியா, நாங்கள் 2 பேத்தில் யாரையா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லியானா. அப்போ ரிஷு லக்கணாதிபதி ரிஷுனா அங்கே மாடாக வருமா, அந்த மாடு எப்படி இருக்கும், அங்கேயே மண்டுக்கும் எல்லாமே பண்ணுமா ஐயா, அதாவது கடைசி காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி வரும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அந்த மாதிரி. அதே நேரத்துக்கு வந்து அப்போ 9ஆம் இடம் சொல்லக்கூடாது, 9ஆம் இடத்துல உட்காரும்போது நல்ல ஒரு அமைப்பு, 10ஆம் இடத்துல குரு உட்காந்தாலும் நல்ல அமைப்பு இருக்குது. அதே நேரத்துக்கு அப்போ சிம்மத்துக்கு 11ஆம் இடம், அப்போ புதன் வீடாக இருக்குது, அதுலேயும் ஒரு அமைப்பு இருக்குது. அதே சிம்மத்துக்கு குரு 8 கூடையுமே 12ஆம் இடத்துல உச்சம் பெறார். கடகத்தில் வந்து குரு பகவான் வந்து உச்சம் வரும்போது நல்ல ஒரு அமைப்பு, நிம்மதியான தூக்கம் வருங்க. 12ஆம் இடத்துல வந்து சிம்ம லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு உச்சம் பெறார். அப்போ தூக்கம் படுத்து தூங்கினா நிம்மதியான உறக்கம், நிம்மதியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ கன்னி லக்கணத்துக்கு 8 கூடையும் யாருங்க? மேசமாக வருதா, செவ்வாயாக வருதா? அப்போ கன்னி லக்கணத்துக்கு 8 கூடையும் செவ்வாய், கன்னி லக்கணத்துக்கு 3 கூடையும் செவ்வாய் வருவார். அப்போ 8ஆம் இடத்துல நம்ம பேசுகிறோம், 8 கூடையும் சொல்லக்கூடாது. மேச லக்கணாதிபதி 8 கூடையும் வந்து லக்கணத்திலே வரும்போது அதே என்னென்னா மிதுன லக்கணம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அது பார்த்திங்கன்னா பொதுவாக மக்களுக்கே பிரச்சனை தரக்கூடிய இடம் தான். காலபுருஷனுக்கு 6ஆம் இடங்கிறது கடன் எதிரி நோய். அப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் பிரச்சனையான இடம் தான். பிரச்சனையான இடத்துல அந்த செவ்வாய் உட்காரும்போது இன்னும் மேலும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உட்காரார். செவ்வாய் எப்படி 2ஆம் இடத்துல உட்காரும்போது அவர் பேசுகிறது வந்து பொறுமையாக பேசணும். பொறுமையாக ஒரு வியாபாரம் பண்ணால் சரி, பப்ளிக்கில் போனாலும் சரி, இப்போ சோதிடராக இருந்தாலும் சரி, வர்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பொறுமையாக பேசி பொறுமையாக பண்ணக்கூடிய வாய்ப்பு. அப்படி பண்ணினால் அவருடைய உத்தியோகம் வேலை சம்மந்தப்பட்டது எல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ கன்னி லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி வீடு, 8 கூடையவனும் ஆட்சி மேசம் வர்றாரு. அதே நேரத்துக்கு கன்னி லக்கணத்துக்கு 3ஆம் இடம் ஆட்சி விட வரும்போது 3ஆம் இடங்கிறது என்னங்க? வீரியம் தகுரியம். ஏற்கனவே புதன் வந்து கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் திறமை டேலண்ட்டு அப்படி அந்த மாதிரி வந்து பேசக்கூடியவர். அப்போ 3ஆம் இடத்துல வந்து அப்போ 8 கூடையும் வந்து ஆட்சி பெற்ற என்னங்க? கை நீட்டிடுவாருங்க, அடிச்சிருவாருங்க, அடிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படி சொல்லுது. 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பெறனால எதுலேயுமே இந்த பேசிக்கிட்டே இருக்கிறங்க, கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது.
அப்போ என்ன செய்வார் தெரியுமா? அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல கன்னி லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றாலே 8 கூடையவனா அவரே வரும்போது திடீர்னு பார்த்தா கோவப்பட்டு கை நீட்டிடுவாங்க, அடிச்சிருவாங்க. அது வந்து அடிக்கக்கூடாது. 3ஆம் இடங்கிறது தகுதியும் வீரியம், அடிக்கக்கூடாது. பொறுமையாக நம்ம அப்போ தான் கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி எப்படி போகணும், என்ன மாதிரி போகணும், வர்ற கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வேணும். அது கோவப்பட்டுருவாங்க. நான் நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன். அப்போ கன்னி லக்கணத்துக்கு லக்கணாதிபதி எங்கே இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பு வரும். அதே நேரத்துக்கு கன்னி லக்கணத்துக்கு 3ஆம் இடம் செவ்வாய் அது ஆட்சி 8 கூடையும் ஆட்சி பெறும்போது பொறுமையாக பேசணும், பொறுமையாக நடந்துக்கணும். உணர்வு வேணும், மனுஷன் வந்து உணரணும். உணர்ந்து பேசி நடந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்துக்கு வந்து கன்னி லக்கணத்துக்குன்னு சொல்லக்கூடாது 4ஆம் இடம் 8 கூடையும் சொல்லக்கூடாது 4ஆம் இடம் செவ்வாய் வந்து உட்காரும்போது அது வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இப்போ மேசம் காலபுருஷனுக்கு 1 5 9 அப்படின்னு சொல்லுது நட்பு தான். அப்போ செவ்வாய் போய் 8 கூடையும் உட்காரும்போது நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்கும். 4ஆம் இடத்துல சொல்லக்கூடாது. 5ஆம் இடம் சொல்லக்கூடாது செவ்வாய் உச்சங்க. அதாவது கன்னி லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல மகரத்தில் வந்து உச்சமாகறாரு பாருங்கள். காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் 8ஆம் இடமும் செவ்வாய் வருவார். நட்பு தான், நார்மலான அமைப்பு தான் வரும். ஆனால் அதே நேரத்துக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம் வரும், அதுவும் நட்பு தான். தனுசும் 1 5 9 நட்பாக இருக்கும். அதே நேரத்துக்கு 9ஆம் இடம் இந்த கன்னி லக்கணத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உச்சம் பெறார். இந்த இடமும் 4 இடமே 5 இடமே நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே நேரத்துக்கு கும்பம்னு சொல்லக்கூடாது 6ஆம் இடமா வருது. 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உட்காரக்கூடாது. 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உட்காரும்போது அந்த அந்த என்ன சொல்லுது, அதான் எதிரி வளர்த்துக்கிற செவ்வாய் எல்லாம் செவ்வாய் வந்து ஸ்பீடு பார்ட்டி இல்லவா. அப்போ புதனும் வந்து என்ன சொல்லுதுங்க, புதனும் வந்து பேச்சாற்றல் பேச்சு திறமை அந்த மாதிரி டேலண்ட் உள்ளதான் புதன் வீடு. மிதுனமும் சரி கன்னியும் வீரும் பேச்சாற்றல் பேச்சு திறமான வீடு. அதில் வந்து அந்த வீட்டுக்கு 8 கூடையும் வந்து 6ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. அதாவதுங்க லக்கணாதிபதி 6க்கு போனாங்க வம்பு வழக்கு பிரச்சனை இவரே தேடி போகிறாருன்னு அர்த்தங்க. ஆனால் அதே நேரத்துக்கு 8 கூடையும் சொல்லக்கூடாது 6 கூடையும் தான் வீட்டுக்கு தேடி வந்தால் தான் வீட்டில் வந்து தட்டி எழுப்புவாங்க. சண்டைக்கு வருவாங்க, சண்டை கட்டக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே நேரத்துக்கு வந்து அப்போ கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்றாரு. 7ஆம் இடத்துல செவ்வாய்க்கு வந்தால் ஒரு என்ன சொல்லுதுங்க, ஒரு பொண்ணாக இருக்கட்டும் வச்சுங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த பொண்ணு பார்த்து பேசணும், பொறுமையாக பேசணும். கணவங்கிட்ட பொறுமையாக பேசி பெருமையாக பண்ணினா மட்டும் அந்த பொண்ணு வாழ்க்கையில் ஜெயிச்சு குழந்தை குட்டி பெற்று நல்லா இருக்கலாம். அதே நேரத்துக்கு ஆணாக இருக்காருன்னு வச்சுக்க, ஆணுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தால் கோபம் வருங்க. மனைவி மேலே கணவர் மேலே அந்த மாதிரி கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே நேரத்துக்கு அப்போ கன்னி லக்கணத்துக்கு 8ஆம் இடம் செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பண்ணால் ஆயில் நீண்ட ஆயில் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். அது மேசம் நெருப்பு வீடாக இருக்கனால நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி சொல்லலாம். அதே நேரத்துக்கு வந்து அப்போ துலா லக்கணத்துக்கு 8 கூடையும் யாருங்க, துலா லக்கணத்துக்கு 8 கூடையும் வந்து லக்கணாதிபதி சுக்கிரனே வருவார். துலா லக்கணத்துக்கு 8 கூடையும் சொல்லக்கூடாது சுக்கிரனாக வராது. லக்கணத்தில் வரும்போது அது ஆட்சி விடும்போது நல்ல நட்பு நல்ல பாசம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. துலா லக்கணத்துக்கு லக்கணாதிபதி 2ஆம் இடத்துல போய் விருச்சிகத்தில் உட்காராரு. விருச்சிகத்தில் உட்காரும்போது அது நார்மலான அமைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3ஆம் இடங்கிற வந்து குரு வீடாக இருக்குது. தேவகுரு அசுரகுரு. அப்போ துலா லக்கணாதிபதி சுக்கிர பகவான் என்னங்க 8 கூடையுமே லக்கணத்தில் உட்காந்தா அந்த மாதிரி 2ஆம் இடத்துல விருச்சத்தில் உட்காந்தாலும் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடாது தகுதியும் வீரியம். அப்போ அது அவர் வந்து தேவகுரு, இது அசுரகுரு. அப்போ 2 பேர் உட்காரும்போது நார்மலாக தான் இருப்பாங்க. இப்போ 2 பேர் சேரில் உட்காந்துருக்காங்கன்னா அப்படியே முகத்தை பார்த்துக்காமல் இருக்கிறது, அவங்க வேலையை பார்த்து அப்படியே டக்குன்னு எழுந்து போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ சரி ஐயா, அதாவதுக்கு இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு பாவகம் இது வரைக்கும் வந்து நான் வந்து அதாவது எப்படின்னா 6ஆம் இடத்து வரைக்கும் பேசுகிறேன். மீதி அடுத்த கருத்தரங்கில் நான் பேசுகிறேன். வாழ்க வளகம், வாழ்த்துக்கள். அதாவது அகத்தியர் சோதிட வித்தியாலய அறக்கட்டளை முசிறியில் நடத்தும் 2வது மாதாந்திர கருத்தரங்கம் ஜெயக்குமார் ஐயா அவருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக இதுவரைக்கும் கரூரை சேர்ந்த மணிவேல் ஐயா அவங்க ஒவ்வொரு பாவத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத மிக அற்புதமாக உரையாற்றினாங்க. அவங்களுக்கு இந்த கருத்தரங்க சார்பில் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு பொன்னாடை போத்தும் விதமாக நம்ம ஏபி ஆறுமுக ஐயா அவங்க சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
எம்எஸ்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக எங்களுடைய பாண்டி கொடுமுடிநாதருடைய பிரசாதம் ரவிசேகராஜ் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யும்.